students, sum number 8 given log a to the base a square into log b to the base b square into log c to the base c square is equal to 1 by 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது சம்ம கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்யூஷன் எழுதும்போது இந்த டினாமினேட் இந்த கிவன் நியூமரேட்டர் வச்சு டினாமினேட்டர் எடுத்து போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மை டினாமினேட்டர் எடுத்து போனால் 1 டிவைடட் பை ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதலாம். ஃபர்ஸ்ட் கிவன் இருக்கிறது எடுத்ததுன்னா கிவன்ல log ஆஃப் a to the base a square into log of b to the base b square into log of c to the base c square equal to 1 by 8 அப்படின்னு இருக்கு. ஓகே ரைட். இப்போ நான் LHS எடுத்து சால்வ் பண்ணணுமா? டேக்கிங் LHS எடுத்தோம்னா டேக்கிங் LHS ஓகே இது given ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இது given ஸ்டேட்மெண்ட். ஓகே ரைட். இப்போ இந்த LHS இல்லையா அது வந்து டினாமினேட்டருக்கு எடுத்து போயிடுறேன். டினாமினேட்டருக்கு எடுத்து போனா 1 டிவைடட் பை log ஆஃப் a to the base எப்படி ஆகும்? a to the base a ஸ்கொயர் வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிடும். எந்த ஃபார்மேட் படி? ஃபார்முலா நம்பர் ஃபார்மேட் நம்பர் 5 படி. ஸோ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு எடுத்து போயிட்டேன்னா இந்த a ஸ்கொயரும் இன்டர்சேஞ்ச் ஆயிடும். ஸோ a ஸ்கொயர் to the base a ஆயிடும் இன்டூ 1 டிவைடட் பை log of b ஸ்கொயர் இந்த b ஸ்கொயரும் b யும் இன்டர்சேஞ்ச் ஆயிடும். b ஸ்கொயர் to the base b னு மாறிடும் இன்டூ 1 divided by log of c to the base c ஸ்கொயர்ங்கிறது c ஸ்கொயர் to the base c அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ரைட். இப்போ LHS மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் equal to 1 divided by இந்த மேலே இருக்கிற பவர் 2 இருக்கு இல்லையா அது அப்படியே எடுத்து முன்னாடி இல்லைங்களா 2 டைம்ஸ் ஆஃப் 2 அந்த 2 வந்துச்சுன்னா 2 வெளியே வந்துச்சுன்னா a to the base a ஆயிடும். a to the base a into 1 divided by இந்த ஸ்கொயர் இருக்கிற 2 எடுத்து முன்னாடி எழுதிட்டோம்னா 2 டைம்ஸ் ஆஃப் log of b to the base b அப்படின்னு மாறிடும் இல்லையா? ரைட். நெக்ஸ்டா into 1 divided by இந்த 2 வந்து முன்னாடி எடுத்து எழுதிட்டோம்னா 2 டைம்ஸ் ஆஃப் log of c to the base c அப்படின்னு மாறிடும். So that is equal to 1 by 2 the log of a to the base a உடைய வேல்யூ 1 into 1 by 2 times of log of b to the base b உடைய வேல்யூ 1 into 1 divided by 2 times of log of c to the base c உடைய வேல்யூ 1 அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். So that is equal to 1 by 2 into 1 by 2 into 1 by 2 totally 1 by 8 இதுதான் required RHS. LHS RHS ஈக்குவலா இருக்கிறதுனால ends proved அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்டூடண்ட்ஸ் வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணிடுங்க.